ஃப்ரைடே ஈவினிங் இன்றைக்கி பசங்க 2 பேருக்குமே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலேருந்து ஹாலிடேஸ் தான். ஸோ அதனால் புக் ஷெல்ஃபு பேக் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் போல் ப்ரான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு 2 டிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்கு ரெடி பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து டைனமைட் ப்ரான் ரெடி பண்ணுறேன். டைனமைட் ப்ரான் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, ஹோட்டலில் சாப்பிட்டேன். சரி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரான்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முட்டை சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் விட்டுடலாம். ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா ஊறுறதுக்குள்ளே தொக்குமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையில் ஊற வச்ச ப்ரானை இந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் நல்லா பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான ப்ரான் ரெடி ஆகிடும். இதுக்கு டிப்பிங்க்கு மைனஸ் கூட ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி ப்ரான்ஸ் மேலே நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஹோட்டலில் அப்படி தான் கொடுத்தாங்க. நான் வந்து மைனஸ் அதிகமாக சாப்பிட மாட்டேன்றதுனால கொஞ்சம் லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.